அருந்தவ புதல்வர்களே, புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே பல்வேறு வேதாந்த நெறிகள், அந்த நெறிகளில் உள்ள விஞ்ஞானத்தை பற்றியும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேதாந்தம் என்பதிலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. என்னவென்றால், இது எல்லோரும் கற்க முடியாது என்று. அது அல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதனுமே வேதாந்தி தான் என்பதைத்தான் வேதாந்தம் கூறுகிறது. பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஜீவன் முக்தன் தான். பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஞானிதான். பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே கடவுளின் ஒரு பிம்பம் தான் என்று கூறுகிறது. இதில் நாம் சரியாக உணர முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். அதான் விஷயம். இந்த எங்க நாம் டிஃபரெண்ட் ஆகிறோம் சொல்லுதுன்னா, நாம் எல்லாரும் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து தடுமாறுகின்றோம். அதுக்கு இன்றைக்கு நாம் 3 குணங்கள் இருப்பதாக பிரிக்கப்பட்டு, சத்குணம் இருக்கிறது, ரசோகுணம் இருக்கிறது, தமோ குணம் இருக்கிறது என்று பிரிக்கப்பட்டு, தமோ குணம் என்பது முரட்டுத்தனமானது, சோம்பேறித்தனமானது என்றெல்லாம் பிரிக்கப்பட்டு, ரசோகுணம் என்பது கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் சீர்திருத்தப்பட்டு, சத் என்பது அமைதியின் சொரூபமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த உடல் என்பது என்னவென்றால் சத் குணமுள்ளதுதான். இந்த உடம்பிற்கென்று புதிதான ஒரு முரட்டுத்தனமே இல்லை. ஆனால் முரட்டுத்தனத்தை உருவாக்கி கொள்கிறோம். எதனால்? நம்மளுடைய எண்ணங்களினால், அந்த எண்ணங்களுடைய பிரிவான ஆசைகளினால், கோபத்தினால், அகங்காரத்தினால். ஆக பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே என்று கூறுவதைப் போல, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஞான குழந்தையில்தான் மண்ணில் பிறக்கையிலே. அது சந்தேகமே இல்லை. ஞானம் என்றால் முழுவதுமான சாந்தம், சாந்த ஸ்வரூபம், அப்சல்யூட் சைலன்ஸ். அந்த அப்சல்யூட் சைலன்ஸ் என்பது எப்படி வருகிறது? அப்சல்யூட் சைலன்ஸ் எப்படி வருகிறது? இந்த உடம்பே அப்சல்யூட் சைலன்ஸுக்குரியது. அப்போ நாம் அதை உடைக்கிறோம். அதைத்தான் கைவல்ய நவநீதம் தீர்க்கமாக விஞ்ஞானபூர்வமாக அதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறது. எவ்வளவு நேரம் நீங்கள் கோபமாக இருக்க முடியும் என்று கேட்கிறது. எவ்வளவு நேரம்னாலும் சாந்த ஸ்வரூபமாக இருக்கலாம். நினைத்து பாருங்கள். வேலை முடிந்து பணியெல்லாம் முடிந்த பிறகு இரவு குறைந்தது ஒரு 7 மணி நேரம் தூங்குகிறீர்கள். அப்பொழுது முகத்தை புகைப்படம் வைத்து பாருங்கள், வீடியோ படம் எடுத்து பாருங்கள், சாந்தமாகத்தான் இருப்பீர்கள். அதற்கு பிறகு மற்ற நேரங்களெல்லாம் சாந்தமாக தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது உங்களை தாக்கி வரும்போது அந்த எண்ணங்களினால் சாந்தம் கலைந்து விடுகிறது. குளத்திலே கல்லறிந்தது மாதிரி எண்ணத்தை வைத்து கலைத்து விடுகிறோம். அப்போ அந்த சாந்த ஸ்வரூபத்திற்கு என்ன ரகசியம் என்றால், நாம் எல்லோருமே அதுதான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அந்த சாந்த ஸ்வரூபத்தை ஒன்றில் ஈடுபடும் போது நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழந்தை ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது பாருங்கள், முழுவதுமாக ஈடுபட்டு படித்து கொண்டிருக்கும் போதோ விளையாண்டு கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த முகத்தில் ஒரு மிகப்பெரிய அழகு இருக்கும். அதுதான் உண்மையான அழகு. சாந்த ஸ்வரூபமாக இருப்பது தான் உண்மையான அழகு. யாராக இருந்தாலும் அதைத்தான் ஸ்ரீ ரமணரை கூட சொல்லுவார்கள். அவருடைய முகத்திலே, அவர் கண்ணிலே இருந்து ஒளி வருகிறது என்று கூறுவார்கள். அந்த சாந்த ஸ்வரூபத்தை உடைத்தவுடன் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது?
உங்களுடைய ஞான நிலையிலிருந்து, உங்களுடைய ஜீவன் முக்த நிலையிலிருந்து உடைகிறீர்கள். இந்த இடத்தைத்தான் சொல்ல வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவ்வளவையும் சொல்றதுக்கு என்ன காரணம்? மனிதன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய கல்லறைக்கு செல்லும் வரை அந்த மனிதன் சாந்த சுரூபமாக அந்த சாந்த சுரூபமாக வாழ்வது தான் இறுதியான உண்மையான அப்சல்யூட் பீஸ்ஃபுல்னஸ். இந்த இடத்த சரியா புரியாம போய்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய ரகசியம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி அதை விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கிறோம் என்றால், இத்தனை முறைகள் வந்திருக்கிறதே, ஏன் எல்லோரும் அந்த ஜீவன் முக்தராக சாந்த ஸ்வரூபியாக நாம் ஏன் அடைய முடியவில்லை? இதை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அமைதி வேண்டும் என்பதில் யாருமே இரண்டாம் தரமான சிந்தனை கிடையாது. ஆரோக்கியம் வேண்டும், அமைதி வேண்டும், அதற்கு பிறகு அதிலே ஒரு ஆனந்தம் வேண்டும் என்பது மூன்றாவது இருக்க வேண்டும். ஆனந்த அலை எப்படி அடிக்கும்? யார் கொடுப்பது? தியானம் செய்தால் மட்டும் உங்களுக்கு எடுத்து விடும் என்றால், இன்றைக்கு தியானம் செய்தவர்கள் அனைத்துமே ஆனந்த அலையிலா இருக்கிறார்கள். இது யாரையும் நாம் சொல்லி நீ சிந்தித்து பாருங்கள். இல்லை என்று கூறுகிறது நமது சுயவியல் கோட்பாடு ஆகிய செல்ஃபாலஜி கூறுகிறது. என்ன கூறுகிறது? ஒவ்வொரு மனிதனுடைய அமைதி எப்படி, ஒவ்வொரு மனிதனும் ஞானியோ, ஒவ்வொரு மனிதனும் சாந்த ஸ்வரூபியாக பிறந்தானோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய அமைதி அவனால் மட்டுமே, அதை அடிக்கோடுங்க, அவனால் மட்டுமே பெற முடியும். அந்த அமைதியை அவனால் மட்டுமே பெற முடியும். அவன் மட்டுமே அவனுக்கு அமைதியை உருவாக்க முடியும். இந்த விஷயத்தை சரியாக ஆன்மீகங்கள் கூறுகிறதா என்று பாருங்கள். உங்களுக்குரிய அமைதி உங்களுக்குள்ளே இருக்கு, உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு உங்களுக்குள்ளே இருக்கு என்று சொல்லிவிட்டார்களே ஒழிய, அதை எப்படி நான் என்னுடைய பிரச்சனையை நான் தீர்ப்பது? கவுன்சிலிங் போனால் அவருடைய அறிவைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார். புத்தரிடம் சென்றால் அவருடைய உணர்வுகளை உங்களுக்கு சொல்லுகிறார். ஓசோவிடம் சென்றால் அவர் நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுத்து விடவில்லை, ஆனால் இதுதான் என்று கூறுகிறார். யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் சென்றால் இப்படி சொல்லப்படுகிறது. யூஜி கிருஷ்ணமூர்த்தி அழகாக சொல்லுவார். நீங்கள் ஏன் என்னிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாரும் இன்னும் நான் என்னிடமிருந்து ஒன்றுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை உணரவில்லை என்று கூறுவார். என்னிடமிருந்து ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது என்பது உங்களுக்கு தெரியவில்லை, அதனால் ஏதாவது யூஜி கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து நமக்கு தெளிவு வந்துவிடும் அல்லது சொல்யூஷன் வந்துவிடும் என்று வருகிறீர்கள் என்று கூறுவார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்குள்ளே சக்தி இருக்கு என்று சொன்னது உண்மை. நம்முடைய வேதாந்தம் அதைத்தானே சொல்லியிருக்கிறது. உனக்குள்ளே சக்தி இருக்கு, உசிப்பிட வழிபாரு. இது சினிமாக்களில் அதிலிருந்து எடுத்து ஒரு காப்பி பண்ணி போட்டுட்டாங்க. சந்தோஷமான விஷயம். அந்த சக்தி என்பது என்ன? சாந்த சொரூபமான ஒன்று. அந்த சாந்த சொரூபமான ஒன்றை நீங்கள் உணர்ந்தால் 24 மணி நேரம் அமைதி இருக்கும். அந்த இடத்துல தான் அது சொல்றது. சுவாமி விவேகானந்தர் கூட சொல்ற, சுய அனுபூதி உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த சுய அனுபூதி என்பது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், not a physical experience. It's the inner experience.